எல்லாருக்கும் வணக்கம். ஸோ போன வீடியோவில் நம்ம டேட்டா டைப் காஸ்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டைப் காஸ்டிங் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ கிளாஸ் டைப் காஸ்டிங் அந்த வேர்ட்லேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு கிளாஸ் டைப் இன்ஃபர்மேஷனை நம்ம இன்னொரு கிளாஸ் டைப்பாக மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ ரெண்டு கிளாஸுக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணி அது ரெண்டுத்தோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போகிறோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டைப் காஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு லேண்டை வாங்குகிறோம் இல்லை ஏதோ ஒரு லேண்டை விற்கிறோம் அப்படின்றப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் சைன் பண்ண தான் அதை விற்க முடியும். ஸோ நம்மளோட அப்பா, சித்தப்பா, பெரியப்பா இவங்க எல்லாருமே சைன் பண்ணால் தான் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை வைக்க முடியும். அதே மாதிரி தான் ரெண்டு கிளாஸுக்குள்ளேயும் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். ஒரு கிளாஸ் டைப் இன்ஃபர்மேஷன் நம்ம இன்னொரு கிளாஸ் டைப்பை மாற்றுறோம் அப்படின்றப்போ அங்கே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அது என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம்? ஸோ ரெண்டு கிளாஸுக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும்? இஸ் ரிலேஷன்ஷிப். கரெக்டாக? ஸோ இஸ் ரிலேஷன்ஷிப்ன்றது என்ன? இஸ் ரிலேஷன்ஷிப்னா என்ன? இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ரெண்டு கிளாஸ்க்குள்ளேயும் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை டைப் காஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இஸ் ரிலேஷன்ஷிப் மேண்டட்ரி. ஓகேவா? ஸோ இந்த ஸ்லைடில் இருக்கிறத நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். ஸோ ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் ஒன் கிளாஸ் டைப் information to another class type is a relationship is mandatory to perform class type casting. okay va? Then the class type casting நம்ம ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று அப் காஸ்டிங், இன்னொன்று வந்து டவுன் காஸ்டிங். ஓகேவா? ஸோ அப் காஸ்டிங்னா என்ன? ஸோ இந்த கிளாஸ் டயக்ராமை பாருங்கள். ஏன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, பின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஏன்ற கிளாஸுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இந்த அப்காஸ்டிங் டவுன் காஸ்டிங்லாம் புரியும். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஏன்ற கிளாஸுக்கு நம்ம எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம்? ஸோ கிளாஸ் நேம், ரெஃபரன்ஸ் வேரியபிள், ஆப்ஜெக்ட். ஸோ நியூ ஏ ஆஃப் அப்படின்றது தான் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ சின்டாக்ஸ் தான் கிளாஸ் நேம் ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஈக்குவல் டு நியூ ஏ ஆஃப், அதாவது ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இதே மாதிரி பீன்ற கிளாஸுக்கு நம்ம எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம்? பி ரெஃபரன்ஸ் வேரியபிள் நியூ பி ஆஃப். ஓகேவா? ஸோ ஏன்ற கிளாஸுக்கு நம்ம தனியாக ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு நமக்கு தெரியும். பீன்ற கிளாஸுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே? ஸோ இப்போ பாருங்கள், இந்த அப்காஸ்டிங் அப்படின்றது என்ன டினோட் பண்ணுதுன்னா, இப்போ அப்காஸ்டிங்னா என்ன? சம்திங் கீழேருந்து ஏதோ மேலே போகுது. கரெக்டாக? ஸோ அப்காஸ்டிங். ஓகேவா? அதாவது சப் கிளாஸ் அப்படின்னா சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? சப் கிளாஸோட ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? நியூ பி ஆஃப் அப்படின்ற ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆப்ஜெக்டை நான் சூப்பர் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு அசைன் பண்ண போகிறேன். அப்போனா இங்கே வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. என்னது? ஏ1 ஈக்குவல் டு அந்த சைடில் நியூ ஏ ஆஃப்னு தான் வரணும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா சப் கிளாஸோட ஆப்ஜெக்டை அங்கே நான் அசைன் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அசைனிங் சப் கிளாஸ் ஆப்ஜெக்ட் டு சூப்பர் கிளாஸ் ரெஃபரன்ஸ் வேரியபிள் தான் அப்காஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கிளாஸ் டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அப்படியே கோடாக பார்க்கலாம். ஏன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, பின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த பீன்ற கிளாஸ் ஏன்ற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஓகேவா? எக்ஸ்டென்ஸ்னால் என்ன? இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மெயின் மெத்தடுக்குள்ளே வந்துடலாம். சின்னு ஒரு கிளாஸுக்குள்ளே அந்த மெயின் மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸோ மெயின் மெத்தடுக்குள்ளே ஏன்ற கிளாஸுக்கு நான் தனியாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். பீன்ற கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், ரெண்டும் ஏன்ற கிளாஸுக்கு ஏன்ற ஆப்ஜெக்ட் தான் இருக்குது, பீன்ற கிளாஸுக்கு பீன்ற ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. இப்போ நான் அப்காஸ்டிங் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஏ1 அப்படின்றது என்னது? சூப்பர் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிள், அதாவது பேரண்ட் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஏ1ன்றது. அதுக்கு சப் கிளாஸோட ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? நியூ பி ஆஃப்ன்றது, அதை நான் அசைன் பண்ணுறேன். ஸோ அசைனிங் சப் கிளாஸ் ஆப்ஜெக்ட் டு சூப்பர் கிளாஸ் ரெஃபரன்ஸ் வேரியபிள் தான் அப்காஸ்டிங் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டவுன் காஸ்டிங்னா என்னன்னு தெரியணும். ஸோ இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்காஸ்டிங்னா சப் கிளாஸ் ஆப்ஜெக்ட்டை சூப்பர் கிளாஸ் ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறது. அதே டவுன் காஸ்டிங்னா என்னவாக இருக்கும்? கரெக்டு. சூப்பர் கிளாஸோட ஆப்ஜெக்டை சப் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணோம்னா அதான் டவுன் காஸ்டிங். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், டவுன் காஸ்டிங் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம போன வீடியோவில் இந்த ஆப்ஜெக்டை மேலே இருக்க ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு அசைன் பண்ணோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டை, அதாவது சூப்பர் கிளாஸோட ஆப்ஜெக்டை சப் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு அசைன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அப்போது ஏன்ற கிளாஸுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம்? ஏ1 ஈக்குவல் டு நியூ ஏ ஆஃப் அப்படின்னு கிரியேட் பண்ணிடுவோம். பியோட ஆப்ஜெக்ட் பி1 ஈக்குவல் டு நியூ பி ஆஃப் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டவுன் காஸ்டிங் எப்படி? சூப்பர் கிளாஸோட ஆப்ஜெக்ட் சப் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு. அப்போது பி1 ஈக்குவல் டு, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அப்காஸ்டிங் பண்ணிடலாம். இங்கே ஏ1 ஈக்குவல் டு நியூ பி ஆஃப் அப்படின்னு பண்ணோன்னா சப் கிளாஸோட ஆப்ஜெக்ட் நியூ பின்றது அந்த ஆப்ஜெக்டை சூப்பர் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது அப்காஸ்டிங் போன ஸ்லைடில் பார்த்த மாதிரி. இப்போ நம்ம டவுன் காஸ்டிங் பண்ணுவோம். டவுன் காஸ்டிங்னா என்ன? ஆப்போசிட். ஸோ அப்போ நான் சூப்பர் கிளாஸோட ஆப்ஜெக்ட்டை இங்கே எழுதிட்டேன். என்னென்னு? நியூ ஏ ஆஃப். அது யாருக்கு அசைன் பண்ண போகிறேன்? சப் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு. ஸோ அப்போ பி1 ஈக்குவல் டு நியூ
பின்னு போடுறதுக்கு பதிலாக நியூ ஏன்னு போட்டோன்னா சூப்பர் கிளாஸோட ஆப்ஜெக்டை நான் சப் கிளாஸுக்கு அசைன் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா டவுன் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் போன வீடியோவில் இம்ப்ளிசிட் எக்ஸ்பிளிசிட்னு ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது இங்கேயும் அப்ளிகபிள் தான். என்னன்னா அப் கேஸ்டிங் வந்து நம்ம இம்ப்ளிசிட்டாகவும் பண்ணிக்கலாம், சரி இம்ப்ளிசிட்டாகவும் நடக்கும், வேணும்னா எக்ஸ்பிளிசிட்டாகவும் பண்ணிக்கலாம். ஆனால் டவுன் கேஸ்டிங் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக தான் பண்ணணும். எப்படி டேட்டா டைப் கேஸ்டிங்கில் நேரோவிங் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக பண்ணோம், ஒரு லார்ஜர் பிரிமிட்டிவ் டைப், அதாவது ஒரு டபுள் வேல்யூ 8 பைட் இருக்க வேல்யூவை நான் ஒரு 4 பைட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நான் எப்படி இங்கே மென்ஷன் பண்ணேன், டபுளை எனக்கு இன்டீஜராக மாற்றிதா அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் ஒரு சூப்பர் கிளாஸை நான் சப் கிளாஸாக கன்வெர்ட் பண்ணுறப்போ மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், நியூ ஏன்றதை பிக்கு மாற்றுறேன். ஓகேவா? அப்போ சூப்பர் கிளாஸோட ஆப்ஜெக்டை நான் யாருக்கு கன்வெர்ட் பண்ணுறனோ அதை இங்கே நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்போ தான் இங்கே வந்து ஜேவிஎம் வந்து என்கவுண்டர் பண்ணுறப்ப தெரியும் இவன் சூப்பர் கிளாஸோட ஆப்ஜெக்டை இந்த சப் கிளாஸுக்கு அசைன் பண்ணுறான் அப்படின்னு. ஸோ அப்போ இந்த சூப்பர் கிளாஸோட ஆப்ஜெக்டை நான் சப் கிளாஸ்க்கு அசைன் பண்ணுறேன் இல்லையா? ஸோ நியூ ஏ ஆஃப்ன்றதை எனக்கு என்னோட சப் கிளாஸான பிக்கு கன்வெர்ட் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் கேஸ்டிங். ஓகேவா? ஸோ இப்போ டவுன் கேஸ்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுன் கேஸ்டிங் எப்பவுமே எக்ஸ்பிளிசிட்டாக தான் நடக்கும். ஓகேவா? ஸோ இதோட டெஃபினிஷனாக என்ன சொல்லியிருந்தேன், அசைனிங் சப் கிளாஸ் ஆப்ஜெக்ட் டு சூப்பர் கிளாஸ் ரெஃபரன்ஸ் வேரியபிள் தான் அப் கேஸ்டிங். அசைனிங் சூப்பர் கிளாஸ் ஆப்ஜெக்ட் டு சப் கிளாஸ் ரெஃபரன்ஸ் வேரியபிள் தான் டவுன் கேஸ்டிங் சொல்லியிருந்தேன். அப் கேஸ்டிங் டவுன் கேஸ்டிங் சொல்லியிருந்தேன் கரெக்டாக. ஸோ இந்த அசைனிங் சப் கிளாஸ் ஆப்ஜெக்டை நம்ம சப் கிளாஸ் ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு சொல்லலாம். எப்படின்னா A1 ஈக்குவல் டு நியூவில் B1 அப்படின்னு சொன்னாலும் இது அப்காஸ்டிங் தான். ஏன்னா B1ன்றது என்னது, பி கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் கரெக்டாக. ஸோ அப்போ அப்படி சொன்னாலும் இது வந்து அப்காஸ்டிங் தான். அதே மாதிரி தான் இதுவும் B1 ஈக்குவல் டு நியூ ஏஎஃப்னு சொல்கிறதுக்கு பதிலாக இங்கே A1ன்னு சொன்னாலும் இது டவுன் கேஸ்டிங் தான். ஆனால் எந்த டைப்புன்றதை இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ A1 நான் பிக்கு கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ ரெஃபரன்ஸ் வேரியபிளையும் நம்ம கேஷ் பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்டையும் கேஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அப் கேஸ்டிங் டவுன் கேஸ்டிங். ஓகே, இப்போ நான் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு குவிஸ் மாதிரி தரேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அப் கேஸ்டிங்னா என்ன சொன்னேன், சப் கிளாஸோட ஆப்ஜெக்ட் சூப்பர் கிளாஸுக்கு போயிடும். அதே டவுன் கேஸ்டிங்னா சூப்பர் கிளாஸோட ஆப்ஜெக்ட் சப் கிளாஸுக்கு வந்துடும்னு சொன்னேன். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த அப் கேஸ்டிங் இப்போதைக்கு இந்த ப்ரோக்ராமில் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த லைனை நீங்கள் எழுதாதீங்க, இந்த லைனே நீங்கள் எரேஸ் பண்ணிடுங்க. உங்கள் ப்ரோக்ராமில் நீங்கள் கம்ப்யூட்டர்லையோ இல்லை உங்களோட லேப்டாப்லையோ ட்ரை பண்ணுங்கள். டேரெக்டாக நீங்கள் டவுன் கேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக இந்த ப்ரோக்ராம் இங்கே இதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கொடுத்துருங்க, சம்திங் system.out.println of hi. ஸோ இதே மாதிரி இங்கே ஹலோ அந்த மாதிரி ஆனால் கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராம் நீங்கள் அப்படியே எழுதி B1 ஈக்குவல் டு நியூ ஏ ஆஃப் பிக்கு மாற்றுறேன் அப்படின்றத டேரெக்டாக இந்த லைன் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதாவது அப்காஸ்ட்டே பண்ணல, நான் டேரெக்டாக டவுன் கேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸப்ஷன் வரும். ஓகேவா? ஸோ எக்ஸப்ஷன்றது தனி வீடியோ வரும். இப்போதைக்கு நீங்கள் எக்ஸப்ஷன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரன் டைம் எரர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கம்பைல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிரும், ரன் பண்ணுறப்போ அந்த கரண்ட் லைன்லேருந்து டெர்மினேட் ஆகி வந்துடும் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் டவுன் கேஸ்டிங் டேரெக்டாக பண்ணுறப்போ ஒரு எக்ஸப்ஷன் நடக்கும். அந்த எக்ஸப்ஷன் என்னன்றதை நோட் பண்ணி இந்த வீடியோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த எக்ஸப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வரும். ஓகேவா? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி.